Hi friends, welcome to Chennai food. முடி நல்லா அடர்த்தியா நீளமா கருமையா வளர்றதுக்கான ஒரு ஹேர் ஆயில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கையான முறையில் எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 கற்றாழை பீஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் தொட்டியில் நான் செடி வளர்த்துருந்தேன். அதுலேருந்து நான் 2 பீஸ் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இந்த எல்லோ கலர் லிக்விடு வெளியேறிட்டே இருக்குது. இதை 3 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த லிக்விட்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறமா இந்த கற்றாழை பீஸில் எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். கற்றாழை பீஸ் கட் பண்ணி வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதில் இருக்கிற ஜெல் எல்லாமே வடிஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லோ கலரில் இருக்கிற ஜெல் எல்லாம் வெளியேறிடுச்சு. இப்போ இந்த பீஸை வந்து முனையில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லோ கலர் லிக்விட் வந்த இடத்துல நான் கட் பண்ணிவிட்டு கற்றாழை ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கற்றாழையை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கனமான பகுதி இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண கத்தாழை பீஸில் நம்ம வெந்தயத்தை வந்து ஃபில் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக தூக்கிடுங்க. தூக்கிட்டு வெந்தயத்தை அப்படியே ஒரு லேயர் மாதிரி லைட்டாக அப்படியே போட்டு விட்டுருங்க. எந்த அளவுக்கு வெந்தயம் அதில் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வைக்கணும்னு அளவுலாம் கிடையாது. இது ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணி விட்டுறணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூனில் அழுத்தி விட்டுட்டா நல்லா அந்த ஜெல்லோடு போயிட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி விட்டுடலாம். இதே மாதிரி செட் பண்ணிவிட்டு 48 மணி நேரம் இந்த கற்றாழையோட இந்த வெந்தயம் நல்லா ஊறணும். அந்த ஜெல்லோட அந்த வெந்தயம் நல்லா ஊறிட்டு ஒரு முளைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கற்றாழையை கட் பண்ணி அதில் வெந்தயம் வச்சு 48 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கற்றாழையை அந்த வெந்தயத்தோடு சேர்த்து நம்ம அப்படியே பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம் வந்து முடி வளர்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கற்றாழை ஜெல்லோட அந்த வெந்தயம் சேர்ந்து ஊறுச்சுன்னா முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கற்றாழை வெந்தயம் ரெண்டுமே சேர்க்குறோம். இந்த கற்றாழையை நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்குனா தான் எண்ணெயில் நல்லா வேகும். அதுக்காக தான் நம்ம பொடியாக நறுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம கற்றாழையை நறுக்கிக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த பீஸ் நம்ம வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தூக்கி போட வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண கத்தாழை பீஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். கத்தாழையில் வச்ச வெந்தயம் கூட நல்லா முளைச்சி வந்திருக்கு. ஆனால் முளைக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. வெந்தயம் கற்றாழையில் ஊறுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் அது நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த கற்றாழை அப்படியே இருக்கட்டும். நான் இது 1/2 லிட்டர் எண்ணெய்க்காக நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் கற்றாழை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நான் எடுத்த கற்றாழை வந்து சோற்று கற்றாழை. அது வந்து கொஞ்சம் மெலிசாக தான் பீஸ் இருக்குது. நீங்கள் வந்து அகலமான பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்தால் ஒரு பீஸ் கூட கற்றாழை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் அப்படியே இருக்கட்டும். நறுக்கின பீஸ் எல்லாம் நான் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை நான் கடையில் தான் வாங்கினேன். காம்புகள்லாம் எடுத்துட்டு இலை மட்டும் எடுத்து அலசிட்டு தண்ணிலாம் வடித்து ஆற வச்சு நான் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையில் வந்து பூச்சிலாம் இல்லாமல் இலை நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பின்பக்கம் சில நேரம் பூஞ்சை பிடிச்சா மாதிரி பூச்சி பிடிச்சா மாதிரிலாம் இருக்கும். சின்ன சின்ன முட்டைகள்லாம் இருக்கும், பூச்சியோட முட்டைகள்லாம். அது மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி இருந்தால் அந்த இலைகள்லாம் நீக்கிட்டு கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காம்பு சேர்க்கக்கூடாது, இலை மட்டும்தான் எடுக்கணும். இப்படி சேர்த்து பிடிச்சா ஒரு கை அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் இருக்கட்டும். நான் ஒரு கையளவுக்கு மருதாணி உடச்சி எடுத்திருக்கேன். இந்த மருதாணி செடி எங்கள் வீட்லேயே இருக்குது. நான் அதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்துட்டேன். அப்படியே முழுசாகவே நான் அலசி எடுத்துட்டேன். இதில் இருக்கிற இலைகளை மட்டும்தான் நாம் சேர்க்க போகிறோம். இதில் இருக்கிற இலைகள்லாம் நம்ம உருவி எடுத்துக்கலாம். காம்பு நமக்கு தேவையில்லை. மருதாணி இலைகள் எல்லாத்தையும் நான் உருவி எடுத்துட்டேங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்குது. இதுவும் நம்ம ஒரு கையளவுக்கு இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா ஒரு கையளவுக்கு வரணும். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இதுதான் அளவு. கருவேப்பிலையும் ஒரு கையளவு இருக்கணும். மருதாணியும் இலை ஒரு கையளவுக்கு இருக்கணும். கற்றாழை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு செக்கு எண்ணெய் கிடச்சா செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி செக்கு எண்ணெய் கிடைக்கலனா பாக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நான் கடாயில் சேர்த்துறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் தான் நாம் கற்றாழையை சேர்க்கணும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்ச கற்றாழையை இதில் சேர்த்து விட்டுடலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க, தெறிக்கும். இந்த கற்றாழை வந்து நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரியணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கருகிடும், அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் எண்ணெயில் இறங்கணும். அதனால் இந்த எண்ணெயை நம்ம பொறுமையாக தான் காய்ச்சணும். இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயில் சேர்த்த கற்றாழை எல்லாமே இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து பொரிஞ்சிட்டு நிறம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம கற்றாழையை எண்ணெயில் பொரிய விடணும். இப்போ நாம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். இந்த கருவேப்பிலையிலும் முடி வளர்கிறதுக்கான சத்துக்கள் நிறையவே இருக்குது. முடி வளர்ச்சியை தூண்டும் இது, அதனால தான் நம்ம கருவேப்பிலையும் சேர்க்குறோம். இந்த கருவேப்பிலையை அதில் சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சடசடன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறணும். கருவேப்பிலை சேர்த்து விட்டு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. கருவேப்பிலையோட நிறமும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் பொரிய விடணும். இப்போ நாம் மருதாணியை சேர்த்துக்கலாம். இந்த மருதாணி எதனால் சேர்க்குறோன்னா, இது இளநரை முடியெல்லாம் கருமையாக்கும். முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் மருதாணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால தான் இந்த மருதாணியை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மருதாணியை நான் அதில் சேர்த்து விட்டுறேன். சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேருங்க. மருதாணி நல்லா பொரிஞ்சு மருதாணியோடைய நிறம் நல்லா மாறணும், அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வேக விடணும். மருதாணியை எண்ணெயில் சேர்த்து விட்டு மருதாணியும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சேர்த்து விட்ட மருதாணி கற்றாழை எல்லாமே நல்லா பொரிஞ்சு கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினா போதும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த எண்ணெயை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டுட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி இலை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் அள்ளி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு இந்த கரண்டி போட்டு தான் நான் எண்ணெயை அள்ளி ஊற்ற போகிறேன். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. நான் துணி போட்டு தான் வடிகட்ட போகிறேன். நம்ம வடிகட்டுற கரண்டிலாம் போட்டோம்னா அந்த இலையில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த துணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிண்ணத்துக்கு அடியில் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அது வெயிட் பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கும். அவ்வளோதான். இது மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை அள்ளி ஊற்றணும். இதே மாதிரி எல்லா எண்ணெயும் நம்ம வடிகட்டிக்கலாம். எண்ணெய் எல்லாத்தையும் இந்த துணி மூலயமா நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. கடைசியாக அந்த இலையை எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கி முறுக்கி பிழிஞ்சோம்னா இதில் இருக்கிற எண்ணெய்லாம் வெளியே வரும் பாருங்கள். அதுக்கு தான் நம்ம ஆற விட்டுட்டு வடிகட்டுறோம். சூடாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிடிச்சி பிழிய முடியாது. அதனால் எண்ணெயை நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டினா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடலாம். இந்த இலையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தலை குளிக்கும் பொழுது நல்லா தலையில் தேய்ச்சிட்டு சேக்காயோ ஷாம்புவோ போட்டு தலை அலசிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்து விட்ட பொருட்கள் தான் அதில் இருக்குது. இதை நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு சேக்காய் இல்லை ஷாம்பு போட்டு தலையை அலசிக்கலாம். அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. நீங்கள் தினந்தோறும் தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருன்னு வளரும். உங்களால் தினந்தோறும் எண்ணெய் வைக்க முடியலன்னா வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி விடுங்க. உங்களுடைய முடி கொட்டுறதும் நின்றுடும். முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக கருன்னு வளரும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக இல்லாதவங்க இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.